இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இதுக்கு பிறகும் தங்கமயிலுடைய அட்டூழியத்தை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய கலகமே வரதான் போகுது. இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான, இந்த வீட்டில் அதிர்ந்தே பேசாத, யாருக்கிட்டையும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கூட கோவப்படாது, அதே சமயத்தில் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வெளில இருக்க யாராக இருந்தாலும் அடிக்கிறதுக்கு தயங்காத ஒரு ஆள் சரவணனுடைய கதாபாத்திரத்தை நான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு எழுத்து கூட பேச மாட்டார். ரொம்ப அமைதியாக பவ்யமாக இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வீட்டில் இருக்க எல்லாருமே முக்கியம், எல்லாருமே ஒரு கண்ணு மாதிரி தான் அப்படின்னு ரொம்ப பாசமாக இருப்பார், எல்லாமே இருக்கும். ஆனால் எப்போ இந்த ராஜி விஷயத்தில் இப்போ இவங்களை கதிரை அடித்தாங்கிறது தெரிஞ்சோ, அதுக்கப்புறம் பாண்டியனை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோ, அப்போவே கோவப்பட்டு தனக்கு கல்யாணம் நிச்சயமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பி போனார். ஆனால் செந்திலும் கதிரும் முன்னாடியே ரவுடிங்க மாதிரி போனாலும் அவங்க அடி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே நிறைய ஆட்கள் இருந்தாங்க, இவங்களோட ஆட்கள், இந்த ஈர்த்த வீட்டில் குமாரோட ஆட்கள்லாம் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் தான் உள்ளார பூந்து எல்லாத்தையும் விட்டு வெளுன்னு எல்லாத்தையும் எடுத்தார். உண்மையாக செமையாக சண்டை போடுற ஒரு ஆளாக இருந்தார் அந்த சரவணனை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளார கோவமே படாத ஒருத்தரை கரெக்டாக கடுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ தங்கமயில் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா என் பணம் நான் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு என்ன, நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மீனா. அப்படின்னு ஒரு முகமே மாறிடுச்சு. எதுக்கு இப்படிலாம் பேசணும், அப்போ நம்ம ஒய்ஃப் சம்பாதிக்கலன்னு சொல்ல வராங்களா, என்ன அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு மனசுக்குள்ளார. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் மற்றது எல்லாமே வேறு, இந்த பணத்திமுறை காமிக்கிறாங்க மீனா அப்படிங்கிற மாதிரி என்னங்கிறத அவரால் தாங்கிக்க முடியல. ஆனால் மீனா அப்படி பண்ணலை. பல தடவை தங்கமயில் இவங்களோட விஷயத்தை உள்ளார போந்து அது சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுங்கும் போது சாப்பிட்றதுக்கு தான் நம்ம இருக்கோம், விடுங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நீங்கள் வேணுனே பண்ணுறீங்க அப்படி இப்படிங்கும்போது என் காசு நான் பண்ணுறேன் அப்படின்னு கடைசியாக சொன்னாங்க. இவங்க சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க சொன்னதை மட்டும் ஹைலைட்டாக சொன்னதுனால சரவணா இப்போ கடுப்பாகி கோமாலாம் ஏதாச்சும் பேசி அதனால தேவையில்லாமல் தங்கமயிலுக்கும் இன்னொரு பக்கம் தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணி போய் மீனாட்ட பேசி மீனா உடனே கோவப்பட்டு அதனால தேவையில்லாமல் செந்திலும் இப்போ திருன்னு முழிச்சு அப்படின்ட்டு அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும்டான்னு சொன்னதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நடந்துருமோ அப்படின்னு நமக்கு லைட்டாக பயமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா தங்கமயிலே ஒரு ஃப்ராடு தாங்கிறது தெரிய வந்தால் தான் இந்த ஆட்டங்கள், இந்த ஓவர் திமிரு இதெல்லாமே அடங்கும். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க யாரும் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரில. நகையை கொண்டு போய் ஆல்ரெடி பீரோக்குள்ளே இதுக்குள்ளே பேங்க்கில் வச்சாச்சு, பேங்க் லாக்கரில் வச்சதுனால இப்போ அதை வச்சு அது போலி நகைன்னு கண்டுபிடிக்க முடியாது. குழலி வந்தால் தான் உண்டு. குழலி அப்பப்போ ஏதாச்சும் ஒரு கழகத்துக்கு மட்டும் வராங்க, அப்புறம் ஆளே காணாமல் போயிடுறாங்க. அப்போ மிச்சம் இருக்க ஒரு இது அப்படின்னா எதிர்த்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த வீட்டோட நிறைய பிரச்சனை மாற்றி ஏதாச்சும் இன்னொரு குட்டி சண்டையாச்சும் நடக்கும்போது தங்கமயில் யார், புதுசாக மருமக வந்துட்டான், அதுவும் இவங்க நினச்ச மாதிரி ஜாம்னு கல்யாணம் பண்ணிட்டோன்னு திமிரா நடந்துக்கிறானா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது தங்கமயிலை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவங்க எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு வச்சு முத்துவேலும் சக்திவேலும், ஏன்டா நீ கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கிய மருமக, அவளே ஒரு ஃப்ராடு தான் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தான் உண்டு. அதுவாச்சும் இப்போ உடனடியாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா, அந்த கதை எப்படி போகணும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இதுக்கு பிறகும் தங்கமயிலுடைய அட்டூழியத்தை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய கலகமே வரதான் போகுது. இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான, இந்த வீட்டில் அதிர்ந்தே பேசாத